15/1/2024 50-50 125க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நேற்றுக்கு என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்ப்போம். நேற்றுக்கு 14ஆம் தேதி நம்ம ஆல் போர்டு 0-5ன்னு கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருந்தோம். 9ஆம் நம்பர் எதிர்பார்க்கல, 4ஆம் நம்பர் இதான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் 9 எங்கே வேணால் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு வந்தால் வரலான்னு வேறு சொல்லியிருந்தோம். கரெக்டாக சி போர்டுக்கு 9 வந்திருக்குது. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் கரெக்டாக வந்திருக்குது. பி போர்டில் நம்ம 1 வச்சுருக்குறோம். 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா, 1க்கு பவர் 6 அதுதான் வந்திருக்கு ரிசல்ட்டு. நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 7, 6, 9. இந்த 1க்கு பவர் 6 1ஆம் நம்பர் அடிப்பாங்கன்னு பார்த்தேன். 6ஆம் நம்பர் அடிச்சிருக்கிறாங்க. 7, 6, 9 கரெக்டாக. இந்த 9 எங்கே வேணாலும் வரலான்னு தான் சொல்லியிருந்தோம். 7, 6, 9 ரிசல்ட்டு பவராக மாறி இருக்கு ஒரு நம்பர். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருப்போம். 7, 9 ஏசிக்கு 9, 6ன்னு கொடுத்துருக்கோம். அது 6, 9 சரிங்களா. 6, 9 வந்திருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் தான் இருக்கும் இதில். சரிங்களா, இப்படி தான் வரும். நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா செட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன். அப்புறம் நீங்கள் ஏன் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு பேட்டர்னில் எடுக்கிறது. இது வந்து ஒரு பேட்டர்னில் வர வேண்டிய நம்பர் 2 நம்பர் வர வேண்டிய நம்பர்களில் நம்ம இதில் போடுவோம். சரிங்களா, அது ஒன்று பவரில் மாறும், இல்லைன்னா அப்படியே இறக்குவாங்க. அதை நம்ம மேட்சிங் பண்ணி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். நம்ம ஃபுல் 3 டிஜிட்டல் எடுக்கிறது அது ஒரு வேறு பேட்டர்னில் எடுக்கிறது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா 739 அதில் 2 நம்பர் வந்திருக்கா. இப்படி தான் 739ன்னு எடுத்துருக்கோம். 769ன்னு அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அதான் 7, 7, 1, 1ன்னு வரணும் ஒரு இதில். அதில் பார்த்தீங்கன்னா 7, 6, 9 உள்ளே வச்சு இப்படி ஜாயின் பண்ணி தான் இப்படி தான் வரும் நம்பர்கள். சில நேரம் கொடுக்குற மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதனால தான் நம்ம சொல்கிறோம். எப்போவுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதுன்னா, செட் ஆச்சுன்னா, உங்களுக்கு தோணுச்சுன்னா கரெக்டாக வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரி, நாளைக்கு உண்டான இதை கண்டிப்பாக பார்த்துடலாம். நாளைக்கு பொங்கல் அதுமாக ஒரு நல்ல வின்னிங்காக தான் கொடுத்துருக்கோம். நாளைக்கு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். சரிங்களா, மாடுலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாட்டு பொங்கலாக இருக்கும். சரிங்களா, மாடெல்லாம் குளிப்பாட்டி நல்ல ஒரு இதாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரிங்களா, நாளைக்கு உண்டான 15ஆம் தேதியும் நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுக்கணும்னு நினச்சி தான் எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம். 50-50 125க்கு உண்டானது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு 7ஆம் நம்பர் வருது. சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் கொடுத்துருவோம். 7க்கு பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா, 7க்கு மட்டும் 2 வருது. சரிங்களா, மற்றபடி 4க்கு பவர் 9, 9க்கு பவர் 4 அது அப்படி அங்கேயே இருக்குது. அதனால் அதுக்கு பவர் வைக்க வேண்டிய தேவையில்லை. 7க்கு மட்டும் 2 கொடுத்துருக்கேன். நாளைக்கு 2ஆம் நம்பரும் ஆட்டத்தில் இருக்கலாம், 7ஆம் நம்பரும் ஆட்டத்தில் இருக்கலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா டபுள்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்னா கீழே இருக்க. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 3, 4ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டில் 5, 9. சரிங்களா, 5, 9 வரலாம். திரும்பவும் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு காட்டுறது அப்படி காட்டுது. அப்படி வரும்போது வரதுக்கலாம். சரிங்களா, சி போர்டை பொறுத்தவரைக்கும் 0, 2ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா, இந்த 7 வெளியில் கொடுத்துருக்கேன். இந்த 7 திரும்பவும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, வந்தாலும் வரலாம். அதுக்காக உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 552 2 டிஜிட்டல். சரிங்களா, 52, 85, 63, 04, 84, 32, 94, 20ன்னு வச்சுருக்கிறேன். இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா திருப்பி போட்டு வைங்க. சரிங்களா, 52, 25 போட்டு வைங்க. ஆல் போட்டு வைங்க. 85 வருதா, 58 ஒன்று வைங்க, 85 ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் எல்லா நம்பருக்கும். சரிங்களா, திருப்பி போட்டு ஒன்று வச்சுருங்க. அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ்னு வந்து அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்கள் வந்து 77, 00, 66, 44 4ஆம் நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை விட நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கிறது 88 அடிக்கணும். அதிகபட்சமாக ஏபியில் அடிக்க வேண்டிய நம்பர் இது. அது அடிக்காமல் இருக்கிறாங்க. சரிங்களா, 88. அதனால தான் அதை நான் தனியாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் நேற்றே 2 நாளைக்கு முன்னாடியே வர வேண்டிய நம்பர் 2 நாள் தள்ளி கூட போகலாம். அதுக்கு ஒரு இது இருக்குது, பேட்டர்ன் இருக்குது. அநேகமாக இன்னும் 2 நாளில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே கூட அடிக்கலாம். சரிங்களா, அதனால தான் அதை விடலை. சரிங்களா, 5 நம்பர் நம்ம வந்து டபுள்ஸு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் எந்த டபுள்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான பவர் நம்பரை கொடுத்துக்கலாம். டபுள்ஸ் வரும்னு நினச்சா மட்டும் இந்த நம்பரை எடுங்க. சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க. மேலே இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியம். 4 நம்பர். அதேமாதிரி 8ஆம் நம்பரும் எப்போ வேணாலும் வரலாம், இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 88. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 340, 464, 854, 432, 864, 106, 580,
852 சாரி, சரிங்களா. இந்த ஒரு 8 செட்டு, இந்த செட்டு உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பாக்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. அதுக்காக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு மாட்டு பொங்கல்னால நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சரிங்களா. நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தாலும் 50-50க்கு நம்ம எடுத்துருக்குறோம். நாளைக்கு கணிப்பை பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறமா நாளை கழிச்சு எப்படி எடுக்கலாங்கிறத பிளான் பண்ணணும், சரிங்களா. நாளைக்கு இதிலேருந்து நல்ல ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். உங்கள் கணிப்புலையும் நான் கொடுத்துருக்கத கொஞ்சம் மேட்ச் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல வின்னிங் வாங்கலாம், சரிங்களா. நன்றி, வணக்கம்.